உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் மாத பலன்கள். இந்த அக்டோபர் மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 31 வரை இருக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்கள். இது புரட்டாசி 15 வரை, ஐப்பசி 14 வரை இருக்கக்கூடிய அதிரடி அற்புத யோகங்கள். அக்டோபர் மாத பலன்கள் கன்னி ராசிக்கு பார்க்க போறோம். பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டு அதே நேரம் நீ ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும். முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க வேலை பணம் கட்டியிருப்பாங்க, வேலை கிடைக்காது. இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் அவங்க நல்லபடியாக கிடைக்கணும். எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வருஷ கணக்காக அலைவாங்க, கல்யாணம் முடியாது. அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அதான் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு வம்ச வாரிசு கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனைங்க. எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல, பெரிய பிரச்சனையாக இருக்கு. இவங்க பிரச்சனை தீர்ந்து குடும்பம் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன? சொத்து பிரச்சனைகள். சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும்? அதே சொந்த வீடு வாங்க முடியுமா? சொந்த வீடு கட்ட முடியுமா? ஏகப்பட்ட பணத்தை எடுத்த கொடுத்து ஏமாந்து போனா அந்த பணம் கிடைக்குமா? ஆக வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க. வீட்டில் என்னென்னமோ நடக்குது. நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல. ஏதோ திரும்ப திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன். என் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா? ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போய், எத்தனையோ இடம் ஜாதகத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒண்ணுமே நடக்காம வந்து நொந்து போயிருக்கோம். கொஞ்சம் பொறுங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இறைவன் போட்ட விதி. பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால். அது இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அவர் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. நான் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, இல்லை கொடுக்கலாக்கள் பிரச்சனைகளா, இல்லை அரசு வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தால் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, அதாவது 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு. அது சந்தேகம் இல்லை. திரும்ப தான் சொன்னேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். ஆக இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கின்ற மறுநாள் அக்டோபர் 2ஆம் தேதி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட பிதுர்கோள் தோஷம் நீங்கக்கூடிய மகாலய அமாவாசை வருகின்றது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது.
அந்த மகாலய அமாவாசை பிதிர்க்கோள் தோஷத்தை சரியான முறையில் நிவர்த்தி செய்தால் எத்தனையோ வருடங்கள் குடும்பத்தை ஆட்டி படித்த பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். பிதர்களுடைய ஆசீர்வாதத்தை சரியான முறையில் பெற வேண்டும். அதற்குரிய நாள் தான் மகாலய அமாவாசை. அடுத்து அக்டோபர் 25/10/2024 அன்று உங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரங்கள் விருத்தி அடையக்கூடிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. அதுக்கு அடுத்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் கல்வி சிறந்து விளங்குவதற்கு 26/10/2024 அன்று விஜயதசமி. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது. இப்போ அக்டோபர் மாத கிரக அமைப்புகளை கன்னி ராசிக்கு பார்ப்போம். முதல்ல கன்னி ராசியிலேயே சூரியன், புதன், கேது. அக்டோபர் மாத கிரக அமைப்புகளில் கன்னி ராசியிலே சூரியன், புதன், கேது, ஆட்சி பெற்ற புதன். அப்ப கன்னி ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன், கன்னி ராசிக்கு அடுத்து பாத்தீங்க கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான், கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு, கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு, கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய். இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். இதுல இருந்து சில கிரக அமைப்புகள் மாறுது. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல ஒரு மனுஷன் தான் நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றி அடையணும். முதல்ல அந்த அதாவது ராசி ஒரு லக்னம் ஒன்று இருக்கு, ராசியும் ஒரு லக்னம் தான். அப்படி ராசியில் ஒரு கிரகங்கள் வழியடையும் போது மனசுல நினைச்ச காரியங்களை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். முக்கியமா தொழில், வியாபாரம், வேலை வாய்ப்பு சிறப்பு அடையக்கூடிய, மேலும் முக்கியமா அரசு வேலை என்று சொல்லக்கூடிய அரசு உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு நல்ல இடமாக அந்த ராசியில் கன்னி ராசி சூரியன் புதனோடு சேர்ந்திருப்பது, புத ஆதித்ய யோகத்தில் இருப்பது, ராசியிலே இருப்பது சிறந்த யோகமான காலம். என்ன கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி புதன், அவரே சூரியனோடு சேர்ந்து, சூரியன் ஒரு அரசு கிரகம். ஆக அந்த சூரியனோடு சேர்ந்து அந்த கன்னி ராசியில் இருக்கும் ஒரு அரசு உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும். கற்ற கல்வியான உயர் பதவி கிடைக்கும், அதில் மாற்றமே இல்லை. மேலும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் 2ஆம் இடத்தில் சுக்கிரன், வாக்கு, கல்வி, வருமானம், வியாபாரம். வாக்கு, கல்வி, வருமானம். அப்ப வாக்கு என்ன? படிப்பு. கல்வின்னு என்ன? அந்த மேலும் உயர்கல்வி படிக்கிறது. வாக்குன்னு வியாபாரம், வாக்குன்னு கல்வி, அதுவும் கல்விதான். வாக்கு, கல்வி, வியாபாரம் இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலையில வருமானங்கள் அதிகப்படக்கூடிய நிலையில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்காரு. வாக்கு, கல்வி, வருமானம், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், செல்வங்கள் பெருகக்கூடிய, அதாவது குடும்பத்துல வருமானங்கள் அதிகப்படும் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்திருக்காரு. புரிஞ்சுட்ட? குடும்பஸ்தானத்துக்கு பேர், குடும்பத்துக்கு அதிகமான வருமானம் தரக்கூடிய இடம். அடுத்து உத்தியோகம் பார்த்தா நல்ல உத்தியோகத்தின் மூலம் நல்ல ஒரு செல்வங்கள் பெறக்கூடிய ஒரு இடம். சரி, அடுத்து இந்த 6ஆம் இடத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பார்த்தீங்கன்னா நல்ல தொழில்களை உருவாக்கக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். தொழில்களை ஆட்சி பெற்ற, அதாவது சூரியன் சனி பகவான் கெட்டு போயிருந்தாதான் ஒரு மனுஷனை பாடாப்படுத்தும். சனி பகவான் ஆட்சி மூலத்திரியோணம் பெற்று இருக்கும் பொழுது கன்னி ராசிக்கு தொழில் வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி கொடுக்கும். சனி இதே மாதிரி வேற இடத்துல போய் கெட்டு போய் ரொம்ப பாதிப்பு, அதாவது ஒரு மனுஷனை பாடா படுத்துற சனி பகவான் ஒருத்தர் தான். அதே சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது தொழில்களை அதிகமாக உருவாக்கி கொடுக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இந்த நல்ல நேரம், இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல நேரம், அருமையான நேரம் கன்னி ராசிக்கு. அடுத்து கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு. 7ஆம் இடத்தில் இருந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, குடும்பத்துல பிரச்சனை நினைக்காதீங்க. 7ஆம் இடம் கணவன் மனைவி ஸ்தானம். அதனால பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரனும் கெட்டு போயிட்டாதான் பிரச்சனை அதிகப்படும். சுக்கிரன் உங்கள் குடும்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால ஏற்கனவே கன்னிராசிக்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து எப்படிதான் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களோ, 2 ஒன்றுக்கு ஒன்று இலையும் மூலியமா இருந்துச்சு, இன்னைக்கு 2 ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படி சொல்லக்கூடிய ஒரு குடும்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் கன்னிராசிக்கு. அப்படிப்பட்ட யோகம் தான். சரி, அடுத்து கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நல்ல வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, வருமானம், உத்தியோகம், உயர் பதவி என்று சொல்லக்கூடியதில் குரு வருமானத்தை அதிகப்படுத்த கன்னிராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. குரு பாக்கியஸ்தானத்தில் கன்னிராசியை பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு எந்த பிரச்சனையாலும் மிகப்பெரிய வெற்றியை தரும். ஏன்னா ரிஷபத்திலிருந்து கன்னிராசியை எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இது நல்ல நேரம், இந்த நேரம் சரியான நேரம்.
ஏன்னா கன்னிராசியில் ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தை புதன் பார்க்கக்கூடிய நேரம், அருமையான நேரம். சரி, அடுத்து உங்களுக்கு செவ்வாய். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நிலை. அப்ப தடைப்பட்ட காரியங்கள், வருமானங்கள், அதாவது முடக்கப்பட்ட யார்கிட்ட கொடுத்த காசு, சகோதரர்களுக்கு உறவுகளுக்கு இடம் கொடுத்த காசு, இல்லாட்டி அடுத்தவரிடம் கொடுத்த காசெல்லாம் வர வேண்டிய, இல்லாட்டி இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது மாட்டி இருந்தாலும், இடம் வீடு அடமானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் வீடு நல்லபடியாக மாறக்கூடிய நேரம். ஒரு சொத்து டாக்குமெண்ட்டை கொடுத்து எங்கேயாவது காசு வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் நல்லபடியாக மாறக்கூடிய இடம். புரிஞ்சுக்கிறீங்களா? உத்தியோகத்தில் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. இடமாற்றம் என்பது உண்டு. ஏற்கனவே உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சரி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிரக அமைப்புகள் இந்த அக்டோபர் மாதம் உறுதியாக உண்டு. மேலும் 6/10/2024 புதன் துலா ராசியில், அதாவது தனஸ்தானத்துக்கே வந்துடுறாரு. அதாவது புதன் தனஸ்தானத்துக்கு வந்துடுறார், மேலும் வலிமையை அடைகிறார். தொழில், அதாவது புதிய தொழில், வேலை வாய்ப்பு, வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிலையில் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 6/10/2024. 14/10/2024 சுக்கிரன் குரு பார்வைக்கு வந்துடுறார். அதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல மாறும்போது பாதிப்பு இல்லாத இடத்துல மாறுறதா அப்ப விசேஷம். அப்ப கன்னிராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் திரும்ப அவர் மாறும் பொழுது 14/10/2024 மாறும் விருச்சத்துக்கு வரும்போது குரு பார்வையில மாறுறாரு. அப்ப குரு பார்வையில் வரும்போது சுக்கிரனுடைய வலிமை அதிகப்படக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? சுக்கிரனால வருமானங்கள், வியாபாரங்கள், வருமானங்கள், வேலை வாய்ப்பு, வருமானங்கள், உத்தியோக உயர்வுகள் சிறப்பு வரும். அடுத்து செவ்வாய் கடகத்துல 23/10/2024 செவ்வாய் கடகத்தில் நீச வர்க்கோத்துமம் அடையக்கூடியது. நீச வர்க்கோத்துமம் லாபஸ்தானத்துல. அப்ப இடம், வீடு, வாசல், இந்த அடமான கடன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியான நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நேரம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகமான காலமாக இந்த அக்டோபர் மாதம் கன்னி ராசிக்கு உறுதியாக அமைகிறது. அது எந்தவித மாற்றம் இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஏதாவது சரியாக நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னு மனம் வேதனைப்பட்டீங்கன்னா, கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. என்னங்க நிறைய ஜாதகம் பார்த்துட்டங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா, இதுதான் முதல் காரணம். இதுதான் நல்ல கவனிங்க. ஒன்று, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பா இருக்கு, இல்லாட்டி ஜோசியரான் தப்பா இருக்கணும். ஏன்னா பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க பிரச்சனை கல்யாணம் முடியலையா, வேலை இல்லையா, குழந்தை இல்லையா, பொருட்கள் வாங்கல் பிரச்சனைகளா, அரசு வேலை கிடைக்கலையா, கொடுத்த பணம் வரலையா, ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படி பிரச்சனைக்கு எங்கெங்கயோ பார்த்துட்டு எதுவுமே நடக்கலைன்னு வேதனைப்பட்டீங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான். ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பா இருக்கணும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுத்துட்டு ஏற்ற வர்றீங்களோ கண்டிப்பாக அந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம், அதாவது 18 சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் உருவாக்கிய அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.